ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் கோயிங் கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐஸ்கிரீம் ஒன்னோட கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம எப்பயும் போல் இன்றைக்கி ஈஸி மோடில் தான் விளையாட போகிறோம். ஓகே, நம்ம கொஞ்சம் சுற்றி முற்றி பார்ப்போம். விண்டோவில் இன்ட்ராக்ட் பண்ண சொல்லிச்சு. இந்த குண்டு பையன் ஐஸ்கிரீம் மேனை நோக்கி போயிட்டுருக்கான். என்ன ஹாய் சொல்லி கூப்பிட்றான். பரவாயில்ல கைஸ், நல்லவன் தான் போல். சரி பார்ப்போம். ஐயோ என்னதுங்க இது, வாயிலே புகை போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஐயோ நம்மளை வேற பார்க்குறான். புரிஞ்சுப்போம், அப்போ தான் நமக்கு சேஃப். ஓகே, இன்னும் பிடிச்சி வேனுவில் போட்டுக்கிட்டான். இவனை வேறு நம்ம ஒருத்தர் தான் காப்பாற்றணும் போலியே. சரி, இங்கே ரோப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, கயிறு இருக்குது, எடுத்து போட்டுட்டு போகலாம். இந்த கேமில் எப்படின்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். நம்ம நேராக வாசல் வெளியெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி ஜன்னல் வெளியே தான் குதிச்சு போகணும். ஸ்லிங் ஷாட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். அப்போ தான் டக்குன்னு அவனை அடித்து ஸ்டக்காக்கி வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக மேப் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு போயிடலாம். ஓகே, மேப் இங்கே தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கேஃபிட்டேரியா தான் போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ஸ்லிங் ஷாட் தேவைப்படாது. ஏன்னா 3 இது தான் அடிக்க முடியும், 3 ஸ்டோன்ஸ் தான். ஓகே, இங்கே கேஃபிட்டேரியா வந்துட்டோம். இது கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். ஏன்னா இது சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் நம்ம டஸ்ட்பினில் கோடு சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே அவன் வராத இருக்கணும். ஏன்னா இது இன்ட்ராக்ட் கொடுக்கும்போது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸ்பெண்ட் ஆகி கிடைக்காது தான் இங்கே பெரிய விஷயம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி வச்சு இன்ட்ராக்ட் கொடுங்க. ஏன்னா அவன் தூரத்துலேருந்து பார்த்து துரத்தாத இருப்பான். கிட்ட பார்த்துட்டா அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் ஓகே, இந்த விண்டோ பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும். இங்கே உக்காந்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா அவன் அந்த விண்டோவுக்கு பின் சைடில் இருந்தாலும் அங்கேருந்து நம்மளை பிடிச்சிருவான். ஓகே, இவன் யாருன்னா ஈவில்லனோட பையன்தான். இதுக்கு ஒரு பிக் ஸ்டோரி இருக்குது. இந்த டஸ்ட்பினை சர்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கேயும் எதுவும் கிடைக்கல. ராடு இருக்கானா பார்த்துக்கலாம். இவன் பேர் ராட் சுலிவியன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவங்க அப்பா பேர் சுலிவியன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஓகே, இந்த விண்டோ வழியாக போகலாம். இந்த ஐஸ்கிரீமில் 8 சாப்டர்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் சாப்டரு. ஓகே, அவனை இந்த பக்கம் சுத்த விட்டு இந்த டஸ்ட்பினில் போய் சர்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் அடிக்கடி சென்சிட்டிவ் ப்ராப்ளம் வரும். இவன் அந்த விண்டோ வழியாக பார்த்தாலும் துரத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் நான் இப்படி விண்டோவாண்ட நின்றுட்டேன். ஆனால் ஐ திங்க் ஸோ அங்கே தான் வருவான். அதை பாருங்கள், போகிறான். ஓகே, அவனை இந்த பக்கம் சுத்த விட்டு திரும்பி போய் எடுக்கலாம். ஓகே, வரான். நம்ம இந்த பக்கம் கொடுத்து இப்படி போயிடலாம். அப்போ அவன் திரும்பி இப்படிக்கா வருவான்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் உள்ளே போயிட்டான். அப்போ நம்ம இப்படி தான் இது பண்ணணும். நம்ம அந்த கேஷர் இது இருக்கு இல்லையா, அது உள்ளே போயிட்டு இந்த கோடை போட்டு கேஷ் எடுக்கணும். ஓகே, இந்த கேஷ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அவன் நம்ம பிடிச்சிருவான். ஸோ அதுவும் வேனுள்ள போகும்போதெல்லாம் ஸ்பேஸ் ரொம்ப சின்ன ஸ்பேஸு. வேனுள்ளையும் அவன் வருவான். அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பி போக முடியாது. ஓகே, நம்ம இதை உள்ள தூக்கி போட்டுடலாம் காயினை. ஓகே, குடுன்னு ஓடி போய் விண்டோ பக்கத்தில் நின்றுக்கலாம். கொஞ்சம் இந்த கேமில் இந்த பாட்டு, இந்த இடம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். கிட்ட ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகே, உள்ளே ஆயில் கேன் இருக்கும். அது நமக்கு தேவைப்படுது. ஆயில் கேன் எங்கே இருக்குது? இந்த ட்ராவில் இருக்குமோ? ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். ஐயோ, இவன் வேறு வந்துட்டான். நம்ம இன்னும் கேஷர் பேர் வேறு பார்க்கணும். இந்த கேஃபிட்டேரியாவில் பில்லு போடுறவங்க பேர் பார்க்கணும். அப்போ தான் நம்ம அவங்களோட பேர் வச்சு கார்டு கரெக்டாக எடுக்க முடியும். ஓகே, நம்ம இதுள்ளே போகலாம். ஓகே, இப்போ போயிட்டு இங்கே ஒரு ஆப்ரான் இருக்குல்லையா, இதில் பார்த்துக்கலாம். ஓகே, பிராடுன்னு போட்டிருக்கு.
அவனை இந்த பக்கம் சுற்ற விட்டு நம்ம இப்படி போய் இதை வந்து வேனில் போட்டுடலாம். ஓகே, இப்படியே போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே போகணும்? ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்து எங்கே போக போகிறோன்னா ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டாலுக்கு ஏன் வந்திருக்கோன்னா இந்த கேசோலின் கேன் ஒன்று இருக்கும், அந்த இடத்த விட இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். இங்கே இருக்கான்னு நான் பார்த்தேன், மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கும் கேனு. பெட்ரோல் கேன் எடுத்தாச்சு. ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு வேனில் போட்டு சீக்கிரமாக போயிடணும். எப்பயுமே இது வந்து ரொம்ப கிட்ட ஸ்பேஸ்ன்றதுனால சீக்கிரத்தில் மேப் கொடுத்து இந்த இடத்த விட்டு போக முடியாது. இப்போ நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, ஏன்னா பாதி வேலை ப்ளே கிரவுண்டில் இருக்குது. ஓகே, நம்ம காயின் எடுத்து கன்று எடுத்துக்கலாம். இவன் வர வந்துட்டான், கரெக்டாக நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். சரி ஓகே, இவனை திசை திருப்பிட்டு நம்ம இந்த சைடில் போயிடலாம். ஓகே, இவன் இந்த சைடில் வர வச்சுட்டு நம்ம இப்படி போயிடுவோம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படி பார்த்துட்டு போகலாம். ஓகே, அவன் இந்த பக்கம் வந்துட்டான். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதுக்குள்ளே காயினை போட்டு எடுத்துடலாம் ப்ரைஸு. இதில் எப்பயுமே இந்த கன்று தான் வரும், பெயிண்ட் பால் கன்று. இதுதான் இதில் கிடைக்கும். இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அவன் மண்டையில் சுடுவான். அவன் பாருங்களேன் எப்படி ஆடிக்கிட்டே வரான், கரெக்டாக குறிய வைக்க முடில. பட் ஒரு புல்லட் போதும், கொஞ்சம் நேரத்துக்கு கம்முன்னு இருப்பான். சும்மா ஆடிக்கிட்டே இருக்கான், டென்ஷன் ஆகுது கைஸ், அதனால் படுகு போட்டாச்சு அடிச்சு. ஓகே, நம்ம கேன் எடுத்துகிட்டு போய் வெளில போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜேசிபிக்கு வந்து போகலாம். அங்கே வந்து ஒரு சில லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் இங்கே இருக்கிற வழி வந்து ஓப்பன் ஆகும். நம்ம அந்த பக்கம் போயிட்டு ஒரு கோட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை போய் இது பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, லிவரை வந்து புஷ் பண்ணி பட்டன் கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். இந்த லிவர் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இது வந்து ரெகுலராக இது மட்டும்தான் இருக்கும்லாம் கிடையாது. ஒரு சில வாட்டி செகண்ட் லிவரை மட்டும் பிடிச்சி இழுத்தாலுமே ஆக்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சில வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது வேறு நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள. ஓகே, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், இது வேறு ஓப்பனே ஆகலை, மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிட்டேன். ஓகே, சீக்கிரம் அப்புறம் என்ன பண்ணிட்டேன், குனிஞ்சி வந்துட்டேன். ஓகே, இது உள்ளே குனிஞ்சு தான் போக முடியும், நம்ம குனிஞ்சு போகலாம். ஓகே, இங்கே வந்து 3 இடத்துல தான் இந்த கோட் இருக்கும், இந்த மாதிரி பெஞ்சில் இருக்கும். பெஞ்சு கிட்ட போயிட்டு பார்த்தா இருந்துச்சு ஜாக்கெட்டு, அது உள்ளே வந்து ஆஃபீஸ் கீ இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கீக்கு தான் நம்ம இங்கே இதை போட்டு வர்றது. ஒரு சில வாட்டி குனிஞ்சு இது உள்ளேயும் வருவான் ராடு, நம்ம பார்த்து கான்ஷியஸாக விளாட்ணும். ஓகே, இந்த பக்கம் சுற்று போட்டு தான் போனோம், ஏன்னா அவன் வந்துட்டுருப்பான். எஸ், ஒரு சில வாட்டி இது உள்ள பூந்து கூட வருவான், நம்ம திசை திருப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவன் இப்படிக்கா வரான்னு நினைக்கிறேன், நம்ம இப்படி போயிடலாம். இதே மாதிரி சுத்த விட்டு விளாண்டாலுமே போதும் கைஸ், இவனை சாவடிக்கணும்னு இல்லை. பட் ஒரு சில வாட்டிலாம் இடைஞ்சலாக பண்ணிகிட்டே இருப்பான், ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சுன்னா அடிக்கலாம், தாராளமாக அடிக்கலாம் கைஸ். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுக்கலாம். கன் எடுத்து ஃபஸ்ட்டு அவனை போட்டுருவோம், தலை மேலே வச்சு படுக வச்சிடலாம். நம்ம டனல் உள்ளே போக வேண்டியது இருக்கும், நம்ம உள்ளே போயிட்டோம்னா அதுக்கு மேலே வழி இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம போய் உள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும், இவன் அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுருவான். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகணும். இதில் வந்து ஒரு லைஃப் தான், ஒரே ஒரு வாட்டி தான் சாக முடியும், ஒரு வாட்டி கூட சாகக்கூடாது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தான் அடுத்த லைஃப் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போகலாம், அவன் அந்த பக்கம் தான் இருக்கான், அதனால் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆயில் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கேன் எடுத்துன்னு வரணும், பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு. ஐயோ, அவன் வேறு அங்கே போகிறான், அப்புறம் நம்மளை சுற்றி விளைச்சி அடிப்பான். ஓகே, அவன் உள்ளே போயிட்டாங்க ஐஸ், அதனால் நம்ம பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். வந்தால் ஐயோ பார்த்துட்டான். இதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா அவனும் கூடயே உள்ளே வந்து நம்மளை பொழந்துருவான், அதனால் நம்ம அதுக்குள்ளே உள்ளே போயிடக்கூடாது. திரும்பி இந்த மாதிரி சுற்ற விட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போகலாம் டனல் உள்ள. இல்லைனா நம்மளை உள்ளே வந்து பொழப்பான், அது வேறு ரொம்ப சின்ன இடமா இருக்கும் அந்த டனல் உள்ள, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
ஓகே பார்த்தாச்சு, இவன் இங்கே இல்லை இப்போதைக்கு. ஓகே நம்ம குடுன்னு ஓடிடலாம். இந்த இதுக்கு சவுண்டுக்கே ஒரு சில வாட்டி வருவான், அந்த கேட் ஓப்பன் பண்ணுற சவுண்டுக்கே நம்ம பார்த்து விளையாடணும். இப்போ இந்த மாதிரி தள்ளும் பொழுது சவுண்டு ரொம்ப லார்ஜாக கேட்கும். ஓகே இந்த இடத்துல நம்மளால் சுற்றி முற்றி விளையாடி கூட அவனை திசை திருப்பி கூட விளையாட முடியாது, கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே நம்ம இப்படிக்கா போகலாம். நடுவில் மட்டும் வந்துடக்கூடாதுன்ட்டு வேண்டிக்கிட்டே போகிறேன். நடுவில் வந்தானா அவ்வளோதான், கதை க்ளோஸ். இங்கேருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஓகே பொறுமையாக போவோம். இல்லை கிட்டக்கா இப்போதைக்கு இல்லை, வேனுள்ளே வேறு இருப்பானா தெரியல, இருந்துடவே கூடாது. ஓகே இல்லை, நம்ம இப்போ வந்து பார்க்கிங் தான் போகணும். ஓகே ஏன்னா பார்க்கிங்கில் தான் இப்போ எல்லா வேலையுமே இருக்குது. ஆஃபீஸ் கீ இருக்குது, ஆஃபீஸ் கீயை ஓப்பன் பண்ணணும். ஓகே இப்போ நம்ம வந்துட்டோங்க. இது வேறு கட்சின் ரொம்ப பெருசாக போகுது. ஓகே இந்த கன்று எடுத்துக்கலாம். இவனை போட்டு தள்ளாத விடக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக அவன் ஆஃபீஸில் தான் இருப்பான். ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே இதை நம்ம ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டோர் வழியாக தான் வருவான். நம்ம எங்கே போகணுமோ கரெக்டாக அவன் அங்கே தான் நின்றுட்டுருப்பான். அதுவும் இந்த பார்க்கிங் ஏரியாவில் ரொம்ப மோசமாக பண்ணுவான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு தான் போகணும். ஓகே வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணால் தான் வேறு வழியே கிடையாது. நம்ம போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து தலையில் அடிச்சிருவான். அவ்வளோதான், இவ்வளோ நேரம் விளையாண்டதுக்கு ஒரு யூஸே இருக்காது. இந்த ஐஸ்கிரீமில் மற்ற சாப்டர்ஸில் கூட வந்து லைஃப்ஸ் வந்து 3 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு 1 கூட கிடையாது. செட்டிங்கன்னா வாட்ச் அவுட் கொடுத்து தான் வரா மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் இதில் கஷ்டம். ஈஸின்னு நினச்சா ஈஸியாகவும் இருக்காது அவ்வளோலாம், ஏன்னா ரொம்ப கிட்ட சரௌண்டிங்ஸ் இருக்கும். நம்ம போகிற இடம் எல்லாமே அவன் வரா மாதிரி இருக்கும். சரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், அவன் வரவும் மாட்டான். இல்லை சவுண்டு கேட்கலையானு தெரியல. சரி வேனில் போய் போடலான்னு பார்த்தா அது கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஓகே இன்னும் வரல. இந்த பக்கம் எங்கன்னா வந்துட போகிறான். நானும் அப்பத்துலேருந்து கன்னை தூக்கி போட்டு எடுக்கிறேன், எங்கே வரவே மாட்டேறான். நல்லா தெரியும் அந்த டோர்லேருந்து தான் வருவான், ஏன்னா மேலே ஃபுல்லாக சுற்றிட்டு கீழே வருவான். மேலே தான் நம்ம இப்போ போகணும், இந்த கதவு வழியாக தான் மேலே போகணும். சுற்றிட்டு போகலாம், அது வந்து அவ்வளோ குட்டாக இருக்காது போகிறது. ஓகே இன்னமும் வரல பாருங்கள், எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் வரல. சவுண்டு வேறு கேட்குது கிட்ட, ஆனால் அவன் வந்த மாதிரியே காணோம். சரி ஓகே அதனால் வேன் உள்ள ஏறி வந்து சவுண்டு போட்டால் சீக்கிரமாக வருவான் அப்படின்ட்டு, யாரா என் வேனில் ஏறினதுன்னு வந்துடுவான். அதனால் உள்ளே போயிட்டு நாங்கள் சவுண்டு போட்டு வந்துட்டேன். எங்கே அப்போ கூட வர காணோம். நானும் பில்லர் உள்ள ஒளிஞ்சு விளையாடின்னு இருக்கேன், வாடாடே அப்படின்ட்டு. எங்கே அவன் வரான், சவுண்டு மட்டும் தான் கேட்குது, கத்துறான் சிரிக்கிறான். நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சு போல். அவன் வரான்டா எங்கள் அண்ணன் தலையாட்டி அந்த மாதிரி வரான் பாருங்க. ஓகே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். நம்ம இப்போ வந்து பெட்ரோல் போட்டு வச்சிடலாம் இந்த வேனில். நமக்கு இன்னும் வேலை இருக்குது, இன்னும் முடியல இந்த இதுவு. ஓகே இப்போ மேலே போயிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு மேலே போய் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பார்த்தோம்ல ப்ராடுன்னு ஒரு பேர் வச்சு அந்த கார்டு எடுக்கணும், அவரோட ஐடி கார்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ஸ் வழியாக தான் மேலே போகிறோம். நம்ம நார்மலாக சுற்றிட்டு கூட போகலாம், பட் இப்படி போனால் வந்து நமக்கு வழி ஈஸியாக இருக்கும் போக. இந்த ஒருக்கு ஓகே இப்போ இந்த ப்ரீஃப் கேஸில் போனீங்கன்னா பேர் இருக்கும். ஓகே ஒவ்வொரு பேராக நம்ம பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு கிழவன் பேர் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குன்ட்டு. நான் கூட நினச்சேன் ஓரளவுக்கு நார்மலாக ஒரு பர்சனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கிழவன் பேர். சரி ஓகே கிழவனுக்கு வந்த வாழ்வு. நம்ம இப்போ கேஃபிட்டேரியா தான் போனோம். இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அடித்ததுக்கு வந்துட்டு ஒரு பலனே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நான் அடுத்த பிளேஸுக்கு போகணுன்னும் போது அவன் எழுஞ்சிருவான். நான் எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடியே அவன் அடிச்சிருந்தாலும். ஓகே இப்போ நமக்கு வந்து
உள்ளே போயிட்டு இப்படி தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு விண்டோவுக்கு பேக் சைடில் நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓப்பன் கொடுத்து உள்ளே போனால் ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே வந்துடுவோம். இது கீழே போனோம். இது வேறு சரி போயே தொலைய மாட்டுது. ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே ஒரு கீ இருக்குது பாருங்களேன், ஸ்டோரேஜ் ரூம் கீயா. இப்போ இது எடுத்துகிட்டு திரும்பி பார்க்கிங்க்கு போகணும். இந்த கரெக்டாக இப்போ 235 இருந்துச்சா, அந்த ரூமை வந்து கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரேஜை. ஓகே, வண்டி வந்து நின்றுச்சா. இவன் இந்த கேமில் ஃபுல்லாமே நமக்கு டிரைவராக தான் விளையாடிட்டுருப்பான். டிரைவர் மட்டும் இல்லை, முன்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவன் நம்மளை துரத்தவும் செய்வான், டிரைவராகவும் இருப்பான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி மாதிரி மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலையே, அவன் சீக்கிரம் வருவானா தெரில. ஏன்னே போன வாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வரவே இல்லை. இல்லைனா சீக்கிரமாகவே முடிச்சிட்ருக்கலாம். ஓகே, இன்னுமே வர காணும். எனக்கு தெரிஞ்சு வேனில் போய் சவுண்டு போட்டால் தான் சீக்கிரமாக வருவானோ. சரி ஓகே, வேன்லேயே போய் சவுண்டு போடுவோம். ஏன்னா அவன் வேன்லையா பொக்கிஷமாக பார்த்துருப்பான். உள்ளே போய் சவுண்டு போட்டோன்னே யாரா என் வேனை உடச்சதுன்னு வந்துடுவாங்க. வந்துட்டா பாருங்கள், பாவாடை மாதிரி பாவாடை ஒன்று போட்டுன்னு ஆப்ரான இதுலேருந்து அது வரைக்கும் ஆடிக்கினே வராங்க சிவன். ஓகே, அவனை போட்டு தள்ளியாச்சு. அப்போ தான் நமக்கு வந்து இந்த கீயை போட்டு எனக்கு தெரிஞ்சு கீழே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கல, லேடர் போட்டு தெரில. ஸோ அதனால் ஓகே 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 மேலேயே தான் இருக்குது. இந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், பிளேயர்ஸில் தான் வேலையே நமக்கு அதிகம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோமா. இவன் எழுஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். இவன் இப்போ எழுஞ்சானா அவனை திரும்பி போட்டு தள்ளிட்டு நம்ம மேலே போகணும். ஏன்னா நம்ம மேலே போயிட்டோம்னா நம்ம ஒன் வேக்கு ஒரு இடத்துக்கு போகணும். ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கும், இன்னொரு வழி கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இவன் அங்கே வந்து நம்மளை அடித்து காலி பண்ணுருவான். ஸோ அதனால் இவனை போட்டு தள்ளிட்டு போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ புல்லட்டை நான் வந்து ஸ்டோரிங்லேயே வச்சிட்ருந்தேன். இவ்வளோ நேரம் மோஸ்ட்லி அடிக்காமல் ஒரு புல்லட்டை அடிங்க. அதுவும் ரொம்ப ஹார்ட் மூட்லலாம் விளாட்றீங்கன்னா ஒரே ஒரு புல்லட் யூஸ் பண்ணுங்கள். எழுஞ்சி வந்துட்டான், ஒரு அடி போட்டு. ஓகே, பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு கார் ஓட்டலாம். நான் இந்த கார் வந்து எனக்கு சென்சிட்டிவ் செட் ஆகலை, அதனால் வந்து இது நான் ஒழுங்காக ஓட்டலை. அது எனக்கே தெரியும், எனக்கு இந்த கார் ஓட்ட தெரியல சரியா. பாருங்க, இங்கே போயிட்டு திருப்ப முடியாத என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கேன். நானும் என்னென்னவோ பண்ணுறேன். சுத்தமாக அது சென்சிட்டிவ் எனக்கு வரல, மற்றவங்களுக்கு வரலாம், பட் எனக்கு வரல. நான் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். போய் கார் எங்கெங்கேயோ முட்டி என்னென்னவோ ஆகி ஐயோப்பா ரொம்ப மோசங்க. நானும் இப்படி ஒரு காரு ஓட்டினதே கிடையாது. நானும் சரி பின்னாடி போய் வரேன், முன்னாடி போய் வரேன், அப்போயாவது உடையோன்னு பார்க்குறேன். எங்கே ஓகே உடஞ்சிருச்சு. நான் சொன்னது இதான், இந்த ஒரு வழியை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவன் மட்டும் உள்ளே வந்துட்டான்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஓகே, நான் என்ன பண்ணேன், அவன் வந்துட போகிறான்ட்டு பார்த்தேன். ஓகே, வயரை கட் பண்ணி விட்டுறலாம், வந்துடுவான். ஏன்னா சவுண்டு கேட்குது இல்லையா, நல்லா ரொம்ப லவுடாக கேட்கும் அந்த சவுண்டு. ஸோ அதனால் வந்துடுவான். ஓகே, நம்ம வண்டியிலே கீழே போயிடலான்னு எடுத்தேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரில. திருப்பலான்னு பார்த்தா திருப்பவும் முடியல, ஒரே இடத்துலையே போட்டு திருப்பிட்டே இருந்தேன் கைஸ் ரொம்ப நேரம். சரி அந்த சைடில் போயிடலாமான்னு பார்த்தேன். இவனா வந்துட்டான். ஐயோ, நானும் திருப்பிட்டே இருக்கேன், எனக்கா ஓட்டவே தெரில. அப்புறம் என்ன பண்ணேன், வச்சு ஒரு திருப்பு ரொம்ப நேரம் திருப்பிட்டே. அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி முடிச்சு விட்டானே நினச்சிட்டேன். எழுந்து குடு 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 குடுன்னு ஓடிட்டாங்க ஐஸ். அதுக்கு மேலே காரில் உட்காந்துருந்தால் நமக்கும் சேஃப் கிடையாது, நம்ம உடலுக்கும் சேஃப் கிடையாதுன்ட்டு அவ்வளோதான் ஓடு குடு 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 குடுன்னு கீழே ஓடிட்டாங்க ஐஸ். அவனை வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் லேட்டாக ஸ்டக் பண்ணி வந்தேன். உடனே பாயிண்ட் கன் எடுத்தாச்சு. ஓகே, தூரத்துக்கு வரான், வச்சு சீக்கிரமாக அடிச்சிடலாம். வாடா வாடா பாவாடை சாமி, எப்படி வராம பாருங்க, பாவாடையை ஆட்டிக்கிட்டு. சரி வாடா. இவன் வர மண்டையில் அடித்தாதான் சாகிறான். இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் சீக்கிரமாக ஓடி போயிட்டு
கீழே கேஜ் கீ இருக்கும். கேஜ் கீ எடுத்துன்னு வந்துட்டோம்னா அந்த பையன் ஃபஸ்ட்டில் பிடிச்சி போட்டான் இல்லையா, அவனை காப்பாற்ற தாங்க இவ்வளோ வேலையும். இப்போ கேஜ் கீ எடுத்துகிட்டு இந்த லேடர் எடுத்து இப்படி போட்டுறணும். கேஜ் கீ இதில் தான் இருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நெய்பரிங்க்கு போனோம். அப்போ தான் நம்ம நம்ம வீட்டுக்கு தப்பிக்க முடியும். இது வேறு மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ இந்த லேடர் மேலே ஏறிடலாம். ஏறி இப்போ கீழே போகணும். அதுக்குள்ளே அவன் வராதுன்னு சரி தான். ஓகே, இதில் லேடர்லாம் ஏறுறீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேம்ஸில் அப்வர்ட்ஸில் பார்த்துட்டே தான் ஏற முடியும், இல்லைன்னா ஏற முடியாது. ஓகே, குடுன்னு ஓடிடலாம். ஓகே, ஏஞ்சிக்கலாம். ஒன்றும் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே ஓடிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் புல்லட்டும் கிடையாது அவங்க சமாளிக்கிற அளவுக்கு. ஓகே, கதவு மூடி வச்சுக்கலாம். நெய்பரிங்க்கு போகலாம். அப்போ தான் ஒரு கட்சின் வரும். ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம நெய்பரிங்க்கு வந்துட்டோம். கேஜை ஓப்பன் பண்ணிட்டான். இந்த பையனை வெளில எடுக்க மாட்டான். கழுத்து சுளிக்குன்னு உட்காந்து இருக்காங்க. பாவம் அந்த பையன். ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் அதுலேருந்து குதிக்க போகிறோம் கைஸ். ஜம்பிங்கு. ஓகே, வண்டி போயிடுச்சு. நாங்கள் தப்பிச்சிட்டோம் கைஸ். புரே. ஓகே, வண்டியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. எப்படி ஐஸ்கிரீம் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த பையன் நம்மளை பாராட்டுற விதமாக ராடு கிட்டேருந்து சுட்ட மிக்சியை நம்மக்கிட்ட தந்துட்டான் அந்த பையன். அவ்வளோதாங்க, இந்த கேம் பிளேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. டாடா, see you, bye bye, take care.